உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், விநாயகருக்கு விநாயகி, வைநாயகி, விக்னேஸ்வரி, கணேசினி, கணேஸ்வரி, ஐங்கினி எனும் பெண்பால் சிறப்பு பெயர்களும் உண்டு. இந்து மதத்தில் மட்டுமல்ல, பௌத்தவ சமண சமயத்தர்களாலும் சிறப்பான வழிபாடும் சிறப்பும் இவருக்கு உண்டு என்பதை அன்பர்கள் புரிந்து கொண்டு அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்தது நடக்கும். இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பும். இன்றைய நாள் 30/8/2024 கிழமை, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் ஆவணி 14வது நாள். இன்று சுபமுகூர்த்த தினம், மங்களங்கள் செய்வதற்கு நல்ல நாள். மதுரை நவநீத கிருஷ்ணனின் சிறப்பு லீலை காட்சி. திருச்செந்தூர் முருகன் சிவப்பு சாத்தி புறப்பாடு. பெருவயல் முருகன் பவனி. மழை பெய்ய வாய்ப்பு. NSK என்று அழைக்கப்படுகின்ற NS கிருஷ்ணன் நினைவு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 12:15 1:15 வரை, பிறகு 1:45 2:45 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 மணி வரை, திதி துவாதசி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:42 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் இரவு 9:09 வரை. யோகம் சித்த மரண யோகம். சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்று சமன் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் விருச்சகம், தனுசு. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த பகுதியிலே பரிகாரங்களும் பலன்களும் என்று ஒரு பதிவை நாம் காண இருக்கின்றோம். இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு, சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வதற்கு தேவையான வில்வத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த கிழமைகளில் பயன்படுத்தலாம் என்பதை சுருக்கமாகவும் அதே நேரத்தில் விளக்கமாகவும் பெற இருக்கின்றோம். மாத பிறப்பு சோமவாரம் என்று அழைக்கப்படுகின்ற திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, அஷ்டமி, நவமி ஆகிய தினங்களில் வில்வத்தை பறிக்க கூடாது. மேலும் இந்த நாட்களில் தேவையானதை முதல் நாளே பறித்து வைக்க வேண்டும். வில்வ பழத்தை பறித்து 6 மாதம் வரை வைத்து பூஜை செய்யும் உயர்ந்த வில்வம், ஏற்கனவே பூஜித்த வில்வம் முதலியவற்றால் பூஜை செய்யும் அவ்வளவு புனிதமானது. சிவ அர்ச்சனையிலே வில்வ அர்ச்சனை கோடி புண்ணியம் தரவல்லது.
வீடுகளில் வில்வ மரம் வளர்ப்பது நல்லது. நம் வீட்டில் வில்வ மரம் நட்டு வளர்ப்பதால் பல்வேறு நன்மைகளை அடைய முடியும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. மேலும் அசுவமேத யாகம் செய்த பலனும் ஏற்படும். மேலும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் உண்டாகும். கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடிய பலன் கிடைக்கும். 108 சிவாலயங்கள் வலம் வந்த தரிசித்த பலாபலன்கள் உண்டாகும். இந்த மரத்தின் காற்றை நீங்கள் சுவாசிப்பது நல்லது. அதன் நிழல் நம் திரேகத்தில் பட்டாலோ அதிக சக்தி கிடைக்கும். சிவனுக்கு பிரியமான வில்வார்ச்சனை மூலம் சிவனின் திருவருளை கடாட்சத்தை பெற முடியும். வில்வ மரத்தை முறைப்படி விரதம் இருந்து பூஜிப்பவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் உண்டாகும். வீட்டில் வில்வ மரம் வைத்து பார்ப்பவர்களுக்கு ஒருபொழுதும் நரகம் இல்லை. மேலும் யமபயம் ஒருபோதும் வராது. ஒரு வில்வ இதையை கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது லட்சம் தடவை இறைவனை நாம் வணங்குவதற்கு சமானமானதாகும். வில்வ பழத்தின் சதையை நீக்கி அதனை உலர்த்தி குடுவையாக்கி அதிலே விபூதி வைத்து பயன்படுத்துவது மேலான செயலாக கொள்ளப்படுகிறது. வில்வம் பறிக்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? சிவபெருமானுக்கு உகந்த வில்வ இலையை பறிக்கும் பொழுது பயபக்தியுடன் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் மனோபாவத்துடன் பறிக்க வேண்டும். மேலும் இவ்வாறு பறிக்கும் பொழுது வில்வ மரத்திடம் அனுமதி பெறுவதாக மனதிலே மானசீகமாக நினைத்து எண்ணிக்கொண்டு இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அதாவது அந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னவென்றால், போக மோட்சம் உருவாகவும் மும்மூர்த்திகளின் உருவாகவும் லட்சுமி கடாட்சத்தை அளிப்பதற்கு காரணமாகவும் உள்ள வில்வ மரத்தை வணங்குகிறேன். வில்வ மரம் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. மருத்துவனும் கருணை கடலாய் சாம்ப சிவன் பூஜைக்காக தங்கள் வில்வ இலையை கிள்ளிடுகிறானே, அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது போல அதை பிரார்த்தனை செய்து பிறகு இலையை பறிக்க வேண்டும். வில்வ இதழின் மருத்துவ குணங்கள் வெற்றிலையை விட வில்வம் மருத்துவ ரீதியாக பயனுள்ளதாகும். இதனை சிவ மூலிகையில் சிகரம் என்று அழைப்பார். வில்வ இலையை அரித்து பொடி செய்து காலை வேளையிலே பயன்படுத்தியவர் கண் பார்வை சிறப்பாக அமையும். மூக்கடைப்பு, சளி, இருமல், சைனஸ் போன்ற ஏற்படும் தொல்லைகள் நீங்கும். பல் வலி, பல் சொத்தை, பல் கூச்சம் போன்றவற்றால் அவதிப்படுபவர்களுக்கு இது அருமருந்தாகும். கொலஸ்ட்ரால் வியாதி கட்டுப்படுத்தப்படும். இரத்த அழுத்த நோய் கட்டுப்பாடுக்குள் வரும். சர்க்கரை நோயும் சீர்படுத்தப்படும். அல்சர் அணுவும் அணுகாது. ஜீரண கோளாறுகள் ஏற்படாது. உடல் குளிர்ச்சியாக இருக்கும். தோல் மீது பரிவர தோல் அரிப்பு குணப்படுத்தப்படும். இவ்வகையான அபாரமான மருத்துவ குணத்தை நிறைந்ததுதான் வில்வம். வில்வத்தின் இலை பல வகையான நோய்களுக்கு மருந்தாக விளங்குகிறது. மாத பிறப்பு, சோமவாரம், அமாவாசை போன்ற நாட்களில் அதை பறிக்கக்கூடாது என்று சிவ புராணம் கூறுவதை மனதிலே நிறுத்தி அன்பர்கள் பயன்படுத்தி சிவனின் கடாட்சத்தையும் சிவ மோட்சத்தையும் சிவலோகத்தையும் அவர்கள் அடைவது உறுதி என்ற ஒரு நிம்மதி நிலையோடு இந்த பதிவில் இருந்து விடைபெறுகிறேன். 4வது பகுதியாக திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்ற ஒரு பகுதியிலே நாம் இப்பொழுது 5ஆம் பாவம், அதற்குரிய கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் இருந்தால், எந்த பாவத்துக்குரிய கிரகங்கள் 5இல் இருந்தால் அதனுடைய நிலை என்ன, பயன்பாடு என்ன என்பதை எல்லாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். 7ஆம் அதிபர் 5இல் இருக்க பாகஸ்திரன் பிள்ளைகளுக்கு ஆதாயம் ஏற்படும். 5ஆம் அதிபர் 8இல் இருக்க இது அஷ்டம ஸ்தானத்தில் பிள்ளைகள் ஜாதகருக்கு பிரச்சனை ஏற்படும், நஷ்டங்கள் ஏற்படும். சொந்த வீடாக இருந்தாலும் கூட ஏற்படாது. உதாரணம், சிம்ம லக்னம் குரு 8இல் ஆட்சி என்றால் தோஷமாகாது. தொழில் முடக்கம், பூர்வீக சொத்து அழிந்துவிடும். ஜாதகர் பிள்ளைகளால் பாதிக்கப்படுவார். பெற்றோருக்கு பிரச்சனை கொடுக்கலாம். பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அனுபவிப்பார். 5ஆம் அதிபர் 9இல் இருக்க
பிள்ளைகள் பாக்கியசாலியாக வாழ்வார்கள். யோகமுடையவர்களாய் வாழ்க்கையில் அனைத்து வசதிகளும் பெற்று மன மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள். வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். பிள்ளைகள் விருதுகள் பல பெறுவீர்கள். கோயில் அறக்கட்டளை நிர்வகிக்கும் பொறுப்புகள் உண்டாகும். பிள்ளைகள் கௌரவமான பதவியை பெறுவார்கள். பிள்ளைகளால் தந்தைக்கு லாபம், ஆதாயம், பெருமை, பணம் அனைத்தும் கிடைக்கும். 5ஆம் அதிபர் 10ல் இருக்கு. பிள்ளைகளால் ஜாதகர் செய்யும் தொழிலே மூலம் நல்ல லாபம் அடைவீர். தொழிலிலே சிறக்கும் பணம் பல வழியிலே கிடைக்கும். ஜாதகர் தங்கள் பிள்ளையோடு மகிழ்ச்சியாக வாழ்வார் மற்றும் தொழிலிலே கொடி கட்டி பறப்பார்கள். தொழில் உத்தியோகம் ஜாதகர் தொட்டது துலங்கும். வசதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர். சொந்த அறிவை பயன்படுத்தி தொழில் அமோகமான லாபம் சம்பாதிப்பார்கள். இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். 5வது பகுதியிலே கோச்சார பகுதி என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே கோச்சார சிறுகுறிப்பின் தலைப்பு என்னவென்றால் 99 ஆண்டுகளுக்கு பின் சூரியன், செவ்வாய், குருவுக்கு அற்புத சேர்க்கை. இந்த 3 ராசிக்காரர்களுக்கு பணம் குவிய போகுது. ஜோதிடத்தின்படி கிரகங்களின் தலைவனான சூரியன் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் பயணித்து வருகிறார். அதே சமயம் தேவர்களின் குருவான குரு பகவான் ரிஷப ராசியில் பயணித்து வருகிறார். இந்த நிலையிலே கிரகங்களின் தளபதியாய் கருதப்படும் செவ்வாய் ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்குள் நுழைந்தார். இந்த செவ்வாய் பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அற்புதமாய் இருக்க போகிறது. ஏனெனில் இந்த செவ்வாய் பெயர்ச்சியால் சூரியன், குரு, செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுப நிலையில் ஒன்றிணைந்து இருக்கின்றன. இந்த நிகழ்வானது சுமார் 99 ஆண்டுகளுக்கு பின் நிகழ்ந்துள்ளது என்ற ஜோதிட விற்பனர்கள் கூறுகிறார். இதனால் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகிறது. இப்பொழுது செவ்வாய், குரு, சூரியனின் சுப நிலையால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம். முதலிலே மேஷராசி. மேஷராசியினருக்கு 5வது வீட்டிலே சூரியன், 2வது வீட்டிலே குரு, 3வது வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் ஏராளமான நன்மையை பெறுவார். அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். பண பிரச்சனையில் இருந்து விடுபடுவீர்கள். தொழிலில் சிறப்பான பலனை பெறுவீர்கள். சூரியனின் அருளால் பணியிடத்தில் உங்களுடைய வேலை நல்ல பாராட்டை பெறும். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மாணவர்களுக்கு இந்த காலம் அருமையாய் இருக்கும். போட்டித் தேர்வுகளில் மாணவர்கள் நல்ல வெற்றியை பெறுவார். பங்கு சந்தையிலே இருந்து நல்ல நிதி நன்மைகளை பெறுவீர்கள். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக இருக்கும். அடுத்தது மகர ராசி. மகர ராசியின் 5வது வீட்டிலே குரு, 5வது வீட்டிலே 8வது வீட்டிலே சூரியன், 6வது வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் மகர ராசிக்காரர்கள் சிறப்பான பலன்களை பெறுவார். இந்த ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி கடைசி கட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் எதிர்பாராத நிதி நன்மைகள் கிடைக்கும். வியாபாரிகள் நல்ல ஆதாயத்தை பெறுவார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் தேடி வரும். சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். நண்பர்களுடன் நேரத்தை செலவிடும் வாய்ப்பு கிடைக்கும். கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு நல்ல வேலை தேடி வரும். சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும். வெளிநாடு செல்ல விரும்பினால் அதற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 11வது வீட்டிலே சூரியன், 8வது வீட்டிலே குரு, 9வது வீட்டிலே செவ்வாய் இருப்பதால் இந்த ராசிக்காரர் அபிரிதமான பலன்களை பெறுவார்கள். அனைத்து துறைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும். இதுவரை திருமணத்தில் சந்தித்த தடைகள் நீங்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். திருமண வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். வியாபாரிகள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். நிதி நிலை வலுவடையும். புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும். நிறைய பணத்தை சேமிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மொத்தத்தில் வாழ்வில் இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்கும்.
இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்து அனைத்தும் பொதுவானதாக இருந்தாலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது. அற்புதமான பாகங்களை அந்த ராசி பலன் பெற்றிருப்பது உங்களுடைய கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல வேண்டும். அது பஞ்சாங்க பலன், ஜோதிட சிறுகுறிப்பு, கோச்சார பலன்கள், ராசி பலன்கள், பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான 6 பிரிவுகள் இதிலே பகுதி பகுதியாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. மேலும் இந்த பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி உங்களுடைய புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டு இந்த பகுதியை விட்டு விலகி இப்பொழுது 6வது பகுதி கடைசி பகுதியாக இருக்கின்ற அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். பண பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் அதிரடியான செயல்கள், போட்டிகள் குறை. உத்தியோகத்தில் அமைதி நிலவும். உழைப்பால் உயரும் நாள். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள். தாயாருடன் இருந்து வந்த கருத்து மோதுகள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை நீடித்தாலும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். புது வாகனம் வாங்குவீர். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகள் குறை. உத்தியோகத்தில் அமைதி நிலவும். உழைப்பால் உயர்கின்ற நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். நினைத்ததை முடிக்கும் நாள். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் கலந்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வை காண்பீர்கள். அரசால் ஆதாயம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும். புது வாகனம் வாங்குவீர்கள். வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்று தீரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும். நினைத்ததை முடிக்கும் நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். எதிரிகள் வகையில் எச்சரிக்கையாய் இருக்கவும். உறவினரிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். மற்றவிடத்தில் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான பணம் இருப்பதால் சமாளித்து விடுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிரிகள் வகையிலே எச்சரிக்கை இருக்கவும். உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும். மற்றவர்களும் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். அலுவலக பணிகளிலே உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். நட்சத்திர பலன்கள்.
புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தந்தை வழி உறவுகளால் சங்கடம் ஏற்படக்கூடும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினரால் சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலக பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும். மற்றவர்களும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். உறவினர்கள் வகையிலே சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும். மற்றவரும் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். தாய் வழி உறவினருடன் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது. மகிழ்ச்சி வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதுடன் பாராட்டவும் செய்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவினருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாய் இருக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று. நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரை. தாய் வழி உறவினருடன் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாய் இருக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். தந்தை வழி உறவுகளால் பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் பெரியவர்களுடைய ஆலோசனை அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படும். குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியவருடைய ஆலோசனை அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பதுடன் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு சந்திராட்ச தினம் இன்று பகல் 11:30 வரை நீடிப்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது கவன சிதறலின்றி முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற அற்புதமான மந்திரத்தை பாராயணம் செய்ய சந்திராஷ்ட தினம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கட்டுப்படும் மட்டுப்படும். தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்று பகல் 11:30 மணிக்கு பிறகு சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கவனமாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடு, சித்தர்களுடைய வழிபாடு,
தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராச தினத்தை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று எதிர்பாராத பணங்களுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வீர்கள். எதிரிகள் பணிந்து போவார்கள். காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணங்களுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றும். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு நண்பர்களும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாலையில் குடும்பத்துடன் உற்சாகமாக பேசி மகிழ்வு. எதிரிகள் பணிந்து போவார்கள். காரியங்களில் சிறு சிறு தடைகள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்களால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள் மறையும். வியாபாரத்தில் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும். தாயின் உடல் நலனிலே கவனம் தேவை. சிலருக்கு சிறிய அளவிலே ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும். உறவினருடன் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும். நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும். தாயின் உடல்நலிலே கவனம் தேவை. சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு சரியாகும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினரிடம் பேசும்போது வீண் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். புது ஏஜென்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சூட்சுமத்தை உணர்வீர்கள். புதுமை படைக்கும் நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய ரசனையை புரிந்து கொள்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சூட்சுமத்தை உணர்வீர்கள். புதுமை படைக்கும் நாள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.